ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னட் சேனல். ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவே அதிர்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான பாசிட்டிவ் நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தளபதி, அதாவது தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா, இவங்க 2 பேருமே மீண்டும் சேர்ந்து வாழ போகிறாங்களா? அப்படி ஒரு தகவல் தான் இப்போ சினிமா வட்டாரத்தில் பயங்கர ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வருது. இவங்களுக்குள்ளே இருந்த விவாகரத்து பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்திருக்கு. அதுக்கு முழு காரணமே விஜயோட அம்மா ஷோபா சந்திரசேகர் தான் சொல்கிறாங்க. அவங்க அப்படி என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் எப்படி சேர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் அவர்கள் ஒரு பிரபல நடிகையோட திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததா சில வதந்திகள் பரவுச்சு. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஸோ ரீசண்டாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ நாங்கள் நேரில் வரல, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக விசாரணை நடத்துங்க அப்படின்னு 2 பேருமே கோரிக்கை வச்சாங்க. ஆனால் கோர்ட் அதை மறுத்துருச்சுங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் நேரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சங்கீதா தான் விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்களே தவிர விஜய் இதுவரைக்கும் விவாகரத்து வேணும்னு கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா எதிர்காலத்தில் மனசில் வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு விஜய் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் விஜயோட அம்மா ஷோபா அவர்கள் ஒரு தாயாக களத்தில் இறங்கி இருக்காங்க. அவங்க நேராக மருமகள் சங்கீதாவை சந்தித்து பேசி இருக்காங்க. ஸோ கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி உருக்கமாக பேசி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் இப்போ முதல்வர் ஆகியிருக்கான். அவனுடைய அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு மனைவியா நீ அவன் கூட இருந்தால் தான் அது அழகாக இருக்கும்னு அறிவுரை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சங்கீதாவும் நான் யோசிச்சுட்டு நல்ல முடிவாக சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்த அம்மா ஷோபா என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய்கிட்டையும் பேசி அவருக்கும் சில அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயும் சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குதுங்க. அடுத்த முறை இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது நீதிபதி அவங்க 2 பேரையும் நேரில் உட்கார வச்சு பேச போகிறாராம். அம்மா ஷோபா எடுத்த இந்த முயற்சியால் விஜய் சங்கீதா மீண்டும் இணைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை கேள்விப்பட்ட உடனே ரசிகர்கள் எல்லாத்துக்கும் செம்ம குஷியாக இருக்காங்க. ஏன்னா அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் எல்லோரோட ஆசையாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.